இது ஈஸி குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகுது வத்த குழம்பு. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து தக்காளி பழம், சுண்டைக்காய் வத்தல், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு வெல்லம், பின்பு வத்த குழம்பு பொடி 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருப்பேன். வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு குக்கிங் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் நல்லா தான் இருக்கும். நல்லெண்ணெய் இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். பொதுவாக புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்தலை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலேயே மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிடணும். இந்த ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான், இதுதான் இந்த குழம்புக்கு ஃபுல்லாக. திரும்ப எண்ணெயெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த எண்ணெயிலே முதலையே இந்த சுண்டைக்காய் வத்தலை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம சுண்டைக்காய் வத்தலை குழம்பு இறக்கும் போது தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்குவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இதோட பூண்டு வந்து ஒரு 4 முழு பூண்டு உரிச்சு சேர்த்துருக்கேன். இதோட இங்கே பூண்டு வெங்காயமும் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். பூண்டு வெங்காயம் சேர்க்கும் போது இது பூண்டு வெங்காயம் சேர்க்கும் போது இந்த குழம்புல வேற ஒன்றும் சேர்க்கறது இல்லை. அதனால அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது இந்த பூண்டு நல்லா வெந்து அந்த குழம்போடு சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பூண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இப்போ இது நல்ல பூண்டில் உள்ள ஃப்ளேவரும் வெங்காயத்தில் உள்ள ஃப்ளேவரும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதோட வெந்தயம், ஜீரகம், மிளகு சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். இந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா வதங்கி வரும். ஜீரகம் வெங்காயம் இது நல்ல மணமாக இருக்கும். ஜீரகம்லாம் சேர்க்கும் போது நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றுறது இல்லை. அதனால இந்த ஜீரகம் இதோட சேர்த்து இது பண்ணும்போது மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கிறேன். அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க, அது நல்லா இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி, இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி வரும். இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், பின்ன 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, பின்ன 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குறோம். இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் என்ன பண்ணும், நல்லா பச்சை வாசனை போயிடும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம கரைச்சிட்டு இருக்கோம்ல புளியை, அதை சேர்க்கணும். நல்ல பெரிய சைஸ் புளியாக கரைச்சி வச்சுருக்கோம். 1 கப்புக்கு நல்ல பெரிய சைஸ் கப்புக்கு சேர்த்து வச்சுருக்கோம். இந்த புளி கரைசல் அப்படியே அதோட இந்த மசாலாவோட சேர்த்து ஊற்றிடணும். இதோட 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கணும். 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதை
அதாவது புளியில் உள்ள பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா இருக்கான்னு, புளி காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது இப்போ புளியில் உள்ள பச்சை வாசனை போகுது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இப்போ குழம்பு நல்லா நல்லா ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதோட சேர்க்கணும். இப்போ இந்த புளியுள்ள பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. குழம்புக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த புளிப்பு, இந்த வெல்லம், காரம் இதெல்லாம் நல்லா ஈக்குவலாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வத்தக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கும் போது இது நல்ல குழம்பு நல்லா திக்காக வரும், சுவையும் நல்லா இருக்கும். இதுதான் அதுக்கு சுவையே கொடுக்கும். இந்த வத்தக்குழம்பு பொடி தான் இதுதான் சுவையை கொடுக்கும். நான் இதில் இந்த வத்தக்குழம்பு பொடி என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அரிசி, வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, இதெல்லாம் பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதைத்தான் இதோட சேர்த்துருக்குறேன். அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாயிரும், அதனால தான் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறோம். இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் வத்தக்குழம்புக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக கெட்டியாக வந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா சைடெலாம் வந்துருச்சு, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்து நல்லா குழம்பு நல்லா திக்காக வந்துடுது. இது நல்ல பதம் நமக்கு குழம்பு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சுண்டைக்காயத்தில், இப்போ லாஸ்ட்டாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சைடிஷ்ங்கிறதுக்கு இது மட்டும் போதும். அப்பளமும் இல்லை வத்தலோ போதும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு இது 2-3 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.